இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமில் நம்ம ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் பார்க்கோம். ஆனால் எல்லோரும் கேட்டாங்க, மேம் மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுங்க, எங்களுக்கு மேக்ஸ் புரிய மாட்டேங்குது, எங்களுக்கு தெரியாது, எனக்குலாம் நான் என்ன பண்ணேன்னு தெரில, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு எல்லோரும் என்னெல்லாமோ சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, டிஎம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக சரி நம்ம சீக்கிரம் மேக்ஸை போடணும், அதுவும் அவங்களுக்காக ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சிம்பிளாக தான் போடுறோம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போவோமா? சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா டைம் அண்ட் ஒர்க். சரியா, டைம் அண்ட் ஒர்க்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த பேசிக்ஸை புரிஞ்சிட்டிங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி போட்டுடலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்கு, ஒரு பொருளின் எண்ணிக்கை கூடும்போது அதன் விலையும் கூடும், அதே மாதிரி அதன் எண்ணிக்கை குறையும் போது அதன் விலையும் குறையும். அப்படின்னா என்ன தெரியுமா, இப்போது நம்ம மொத்தமாக கடையில் போய் நிறைய வாங்கினோம் அப்படின்னா அது கம்மியாகும்ல அதோட வேலை. ஸோ அந்த மாதிரி அதுதான் அது நேர்மாறல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதேமாரி வேலை செய்யும் ஆட்கள் எண்ணிக்கை கூடும்போது முடிக்கப்படும் நாட்கள் எண்ணிக்கை குறையும். இது எதிர்மாறல். அதாவது இது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு வேலையை 10 பேர் சேர்ந்து ஒரு 20 நாள் முடிக்காங்க அப்படின்னா 20 பேர் அந்த அதே வேலையை பண்ணாங்க அப்படின்னா அவங்க சீக்கிரம் முடிப்பாங்கல்ல. அப்போ ஆட்கள் எண்ணிக்கை கூடும்போது முடிக்கப்படும் நாட்கள் என்ன ஆகும், குறையும். இதுதான் சரியா அதோட மேட்டர். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்க சம்முக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாகவே இது பண்ணிடலாம். இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்க சம்முக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாகவே இது பண்ணிடலாம். இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணு வச்சோ ஃபார்முலானாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. அப்படிலாம் கிடையாது, ஈஸியாக. ஏன்னா நம்ம 2 ஆட்கள் சொன்னோம்ல, அதனால் ஆட்கள் நாட்கள் மணிகள். அதாவது ஃபஸ்ட்டு இத்தனை ஆட்கள் இத்தனை வேலையை முடிக்காங்கல்ல, ஸோ அதுக்காண்டி இது. அப்புறம் மறுபடியும் அப்போ இத்தனை ஆட்கள், இப்போ 10 பேர் சேர்ந்து ஒரு வேலையை முடித்தாங்க அப்படின்னா 15 பேர் சேர்ந்து எத்தனை வேலை முடிப்பாங்க அப்படின்னு 2 பேர் 2 இதாக கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு இந்த இது. அதனால தான் ஆட்கள் 2, நாட்கள் மணிகள், சம்பளம் டிவைட் பை சம்பளம் வேலை திறன் அப்படின்னு நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதில் இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஓகே, ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த ஃபார்முலாவை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, 25 ஆட்கள் ஒரு வேலையை 36 நாட்கள் முடிப்பர் எனில் 15 ஆட்கள் அதே இது என்ன. இப்போ ஃபஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. 25 ஆட்கள் ஒரு வேலையை 36 நாட்கள் முடிப்பர் எனில் 15 ஆட்கள் அதே வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 25 பேர் ஒரு வேலையை பண்ணி 30 நாளில் முடித்தா 15 பேர் அதே வேலையை 36 நாளில் எப்போ முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆட்கள் இங்கே குறைஞ்சிருக்கு. சரி, இந்த சமயம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை நான் எப்படி எழுதியிருக்கேன் பாருங்களேன். ஆட்கள் தனியாக நாட்கள் தனியாக செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கேன். 25 ஆட்கள் 36 நாளில் 15 ஆட்கள் எத்தனை நாளில் பண்ணுறாங்க நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் எதை எக்ஸு அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 15 × எக்ஸ் இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதை நான் எப்படி காட்டியிருக்கேன் பாருங்கள். 25 × 36 15 × எக்ஸ் இப்படி இருக்கா. ஸோ இதுலேருந்து நம்ம ஈஸியாக எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம்ல. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸு வேணும் அப்படின்னா மல்டிப்ளை இருந்துச்சுன்னா டிவைட் ஆகும். அதனால தான் 25 × 36 எக்ஸ் பக்கத்தில் இருந்த 15 கீழே வந்துடுச்சு. இப்போ நான் எப்படி கேன்சல் பண்ணியிருக்கேன்னு தெரியுதா. 3 × 15 5 × 25 1 3 3 12 3 36 அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன். அப்போ 5 × 12 என்னது 60. இதோட ஆன்சர் அப்போ என்னது 60 நாட்கள், அதாவது 60 நாட்கள் இதோட ஆன்சர். இப்போ செகண்ட் சம் பாருங்களேன். ஒரு காரின் விலை 25,000. அப்போ 15 காரோட விலை என்னவாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே நம்ம மைண்ட்லேயே போட்டுடலாம். ஒரு கார் 25,000 அப்படின்னா 15 கார் எவ்வளோ அப்படின்ட்டு நான் அந்த போட்டிருக்கேன் பாருங்களேன். 15 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 25,000ல் 3 0 வரும், அது லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். இல்லை ஃபஸ்ட் சம் மாதிரி இந்த மாதிரி பண்ணாலும் ஆன்சர் வரும். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல இந்த சம், பார்த்துருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாமா. என்ன கொடுத்துருக்காங்க, 20 ஆட்கள் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் மட்டும் வேலை செய்து ஒரு வேலையை 10 நாட்கள் முடிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, 20 பேர் இருக்காங்க, ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வேலை செய்கிறாங்களாம். 7 மணி நேரத்துக்கு மேலாம் பண்ண மாட்டாங்க. அப்படி வேலை செஞ்சால் அந்த வேலையை 10 நாளில் முடிப்பாங்க. இப்போ குறிப்பிட்ட வேலை இருக்குல்ல, இந்த வேலையை இத்தனை நாளில் முடிக்கணுக்குள்ள அந்த மாதிரி இவங்க முடிக்காங்க. அப்போ அதே வேலையை 14 ஆட்கள், அதாவது ஆட்கள் இங்கே குறையிறாங்க பார்த்தீங்களா. அங்கே ஃபஸ்ட்டு 20 பேர் இங்கே 14 ஆட்களாக மாறிட்டாங்க. ஒரு நாளைக்கு ஆனால் 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அவங்களோட எக்ஸ்ட்ரா தான் வேலை செய்கிறாங்க. அப்படி செஞ்சு எத்தனை நாளாக முடிப்பாங்க அப்படின்ட்டு. இதுக்கு நான் ஃபஸ்ட்டே நம்ம ஃபார்முலா பார்த்தாலும் அந்த ஃபார்முலா படி போடலாம், கரெக்டாக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாமா. நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது, இதான். ஆட்கள் நாட்கள் மணிகள். அப்போ இங்கே நம்மளுக்கு அந்த சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க, 2 டைம் ஆட்கள் இருக்கா. ஸோ அதை அப்படியே இதில் போட்டு நம்ம ஈஸியாக எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் வாங்க பார்க்கலாம்.
சரி, நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆட்கள் வந்து ஃபஸ்ட்டு 20, அப்புறம் அவங்க எவ்வளோ மணி நேரம் வேலை செய்கிறாங்க? 7, 10 நாட்களா? டிவைட் பை வேலைங்கிறது எப்போவுமே ஒரே வேலை தான். ஸோ 1 தான், இதுக்கும் 1 தான் நம்ம கீழே போடணும். டிவைட் பை 1னாலும் 1, இல்லாட்டினாலும் 1. இதுக்கு 2வது பார்த்தீங்களா? 14 ஆட்கள் 8 மணி நேரம் வேலை செஞ்சு எத்தனை நாளாக முடிப்பாங்க? அதை எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஏன்னா கண்டுபிடிக்கணும் தானே, அதனால் நான் அதை எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணிட்டேன். 20 × 7 × 10 பண்ண என்ன ஆகும்? 1400 வருமா? 7 14, 2 0 அப்படியே போடலாம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண 112 வருமா? இதுலேருந்து எப்படி எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா? எக்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஆகும்? இது பக்கத்தில் இருக்கிறது 1 2 இதை வந்து டிவைடட் பைன்னு வரணும். அப்போ தான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இதை போட்டிருக்கேன்னா 1400 டிவைட் பை 112ன்னு இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்? 2ஆல் கட் பண்ணியிருக்கேன். என்னாகும்? 5 2s are 10னா மீதி 1 இருக்கும், அது 2 12ன்னு இருக்கும். மேலே பாருங்கள், 1400 பாரு 700 போட்டிருக்கேன்னா அதுக்கப்புறம் 56ன்னு இருக்குது, மேலே 700ன்னு இருக்குது. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எண்ணெயில் 56ன்னு வருமா? ஒரே ஏழு மீதி 2 0ன்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 100/8ன்னு இருக்குது. அது 25/2ன்னு எழுதலாமா? எப்படி எழுதலாம்? ஈர்னாங்க 8, 25 ஈர்னாங்க 8 மீதி 2 இருக்கும் இதில். அப்போது ஐநாங்க 20 வந்துட்டா 25/2. நம்ம இப்போ இப்படி கூட ஆன்சர் போடலாம். ஆனால் சில நேரம் இப்படி போடாமல் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் போடுவாங்க. எப்படி போடுறோன்னு சொல்லித்தரேன். ஃப்ராக்ஷன் அப்படின்னா 25 2ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ 12க்கு 2 24 போட்டிருக்கேன்னா மீதி 1 இருக்குது. அப்போது அந்த மேலே இருக்க நம்பரை இப்படி சைடு ஃபுல் முழு எண் சொல்லுவாங்க, அதை இங்கே போடணும். மீதியை மேலே போடணும். எதால் டிவைட் பண்ணணுமோ அதை டிவைடில் போடணும். இப்படி போட்டணும். இதான் இந்த 12 1/2 நாட்கள். அதான் இதோட ஆன்சர். பார்க்கலாம். 4th சம் என்னென்னு பாருங்கள். 15 ஆண்கள் சேர்ந்து 21 நாட்கள் ஒரு வேலையை ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் மட்டும் வேலை செஞ்சு முடிக்காங்க. அதே வேலை 21 பெண்கள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க? அதான் கொஸ்டின். ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 3 பெண்கள் செய்யும் வேலையை 2 ஆண்கள் செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டு தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த மாதிரி சம் பொதுவாக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமு இந்த மாதிரி சம் கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை எப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்லித்தரேன். ஈஸியாக இருக்கும். ஆனால் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? 3 பெண்கள் வேலை செய்யறது 2 ஆண்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ அந்த மாதிரி தான் நானும் வச்சுட்டேன். இப்போ 3 பெண்கள், மொத்தம் 21 பெண்கள் இருப்பாங்க. அப்போ 3 × 7 21 ஆகும். அப்போ இந்த பக்கம் பண்ணால் 2 × 7 14. இப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. இப்போது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஆட்கள் பாருங்கள், இங்கே ஆண்கள் 2வது அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு பழைய இதை வச்சு பண்ணணும், நெக்ஸ்ட்டு புதுசாக மற்ற ஆண்களை வச்சு தான் பண்ண போகிறோம். சரி, அப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 15 ஆண்கள் 8 மணி நேரம்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 8 போட்டிருக்கேன்னா 21 நாட்களை முடிப்பாங்க கொடுத்துருக்காங்க. வேலைனாலும் எப்போ 1 போடணும்னு சொல்லியிருக்கேன்னா. நெக்ஸ்ட் இப்போ ஆண்கள் 2 என்ன போகணும்? புதுசாக மாற்றினா 14 ஆண்கள். பெண்கள் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்களோ அந்த இதை தான் போகணும், 6 × x. இப்போ எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? அந்த மாதிரி எழுதணுமா? அந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ் வேணால் இது டிவைடட் பை போகணும். கேன்சல் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா? ஃபஸ்ட்டு வந்து என்ன? 7 3 21, இந்த 84 இதையும் கட் பண்ணியிருக்கேன். 21 7 3 21, 7 3 6 மீதி 2 8 3 24. சரியா? அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது? 28 இருக்குது. 1 7 4 28 வந்துருமா? ஸோ இருக்குது. ஸோ அப்போ இங்கே 1 4 2 8. இப்போ என்ன வந்திருக்கு? 15 × 2. அப்போ 30 டேஸா? இதோட ஆன்சர் 30 டேஸ். சரி, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம்ல, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் டைம் அண்ட் ஒர்க்கு. மேக்ஸே நீங்கள் நினச்சி ரொம்ப கஷ்டப்படாதீங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் உங்களுக்கு சிலபஸில். இது ரொம்ப ஈஸி தான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இவ்வளோ நேரம் பார்த்துட்டோம். ஹோம்ஒர்க் சம்மும் கொடுத்துடலாமா? சரி, பார்க்கலாமா? உங்களுக்கு வந்து 2 சம் நான் ஹோம்ஒர்க் தரேன். இது வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்து எனக்கு ஆன்சர் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். சரியா? நீங்கள் சொல்லுவீங்க, அதோ நீங்கள் சொல்லி கொடுத்தா ஈஸியாக இருக்கே, இது ரொம்ப கஷ்டமாக இருக்கே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த சம்மை ரொம்ப ஈஸி தான். நம்ம போட்ட மாதிரி ஆட்கள் தனியாக நாட்கள் தனியாக ஃபஸ்ட் சம் போட்டு பாருங்கள், ஆன்சர் வந்துடும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். தெரிலனா சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிலனா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக இதோட ஆன்சர் நான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படின்னு ரொம்ப ஈஸி எக்ஸ்ப்ளனேஷன் போட்டேன். செகண்ட் சம்மும் ரொம்ப ஈஸி தான். நம்ம பண்ணோம்ல 3 பெண்கள் = 2 ஆண்கள் அப்படி மாற்றி பண்ணோம்ல. ஸோ இதுக்கும் மீதமுள்ள ஆட்கள் அப்படின்னா மொத்தத்துலேருந்து இதை மைனஸ் பண்ணிவிட்டு 2வது ஒரு இதாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ரொம்ப ஈஸியான சம் தான், கஷ்டங்கிறதே கிடையாது. ரொம்ப ஈஸி. பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.